பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 40வது வசனம். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கெடுவோம். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு அழகான ஒரு வார்த்தை இல்லை? நம்முடைய வழிகளை நாம் தான் சோதித்து ஆராயணுமா. இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்கணும் என்றெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, நான் இவ்வளோ நாளாக ஜெபித்துட்டு இருக்கிறேனே, இவ்வளோ நாட்களுக்கு உபவாசம் இருக்கிறேனே, சர்ச்சைக்கு போகிறேனே, காணிக்கை கொடுக்குறேனே, தசமாக கொடுக்குறேனே, எனக்கு ஒரு வாசல் திறக்கப்படாதா, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, ஒரு அதிசயம் நடக்காதா, புலம்பிக்கிட்டே இருப்போம். ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நம்முடைய வழியை நாம் தான் கரெக்ஷன் பண்ணணும். ஒரு மனுஷன் ஏசப்பை பார்க்கணுன்னு ஓடிட்டு வர்றாரு. வந்து பார்த்தா பயங்கர கூட்டம். நான் யார் தெரியுமா, என்கிட்ட காசு எவ்வளோ இருக்குது தெரியுமா, வழி விடு, நான் உனக்கு காசு தரேன் அப்படிலாம் சொல்லலை. அவருக்குள்ளே ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். இயேசு பக்கம் வெளி முன்பதாக ஓடினார். அத்தனை பேர் வந்தாங்க. அந்த ஒரு மனுஷன் தான் ரசிக்கப்பட்டாப்புல. முன்னாடி ஓடி ஒரு காட்டு தீ மரத்தை கண்டு அது மேலே ஏறி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இயேசுப்பா நேராக வரார், அண்ணாந்து பார்க்கிறார். சகைவே, சீக்கிரமாக இறங்கி வா, இது நான் உங்கள் வீட்டில் தங்கணும் அப்படின்றார். உடனே சகையோ சந்தோஷத்துடன் இறங்கி வந்தான்னு சொல்லி பார்க்குறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வழியை நாம் சரிப்படுத்தினோம்னா நமக்குள்ளே சந்தோஷம் வருங்க. சர்ச்சைக்கு எல்லோரும் போவாங்க. சிலர் அட்டன் பண்ணிட்டு போவாங்க, சில குறை கண்டுபிடிக்க போவாங்க, சில ஏதாவது ஜாலியாக போயிட்டு வரணும்னு போவாங்க, போலைன்னா ஊழியக்கார் திட்டுவார்னு சொல்லிட்டு போவாங்க, சிலர் மனம் திரும்ப வேண்டும்னு போவாங்க. இன்றைக்கி என்ன வார்த்தை வருதுன்னு அப்படி மனம் திரும்புன்னு சொல்லிட்டு போகிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் சந்தோஷம் வருங்க. இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா, உங்களை நீங்கள் மாற்றிக்கணுன்ட்டு போகவே இல்லை, சரிப்படுத்திக்கணுன்ட்டு போகவே இல்லை. அந்த இடத்துல சொல்கிறாரு, நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கருத்தில் திரும்ப கடுவோம். அந்த அளவுக்கு நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகளை நாம் தான் மாற்றிக்கொள்ளணும். என் அன்பு பிள்ளைகளை, இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், சரிப்படுத்திக்கோங்க. போதுங்க, யாராருக்கோ வாழ்ந்து இஷ்டம் போல் இருந்ததெல்லாம் போதும். கொஞ்சம் சரிப்படுத்திக்கிட்டு நல்லா இருக்கும் இல்லையா? நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், இயக்கங்களை கற்று விரும்புகிற பாத்திரமாக சரிப்படுத்திக்கணும் இல்லையா? அவருடைய அன்பு பிரசனத்தில் நாம் திளைத்திருக்கணும் என்பது மிக முக்கியமான விஷயம் இல்லையா? கொஞ்சம் சரிப்படுத்திக்கிட்டு நல்லாயிருக்கும். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், நம்முடைய வழியை சரிப்படுத்துங்க, வழியை சரிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டோடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேரணும்னா நம்மளை சரிப்படுத்திக்குவோம். நிறைய நேரங்கள் அப்படி தான். எனக்கு நான் ட்ராவல் பண்ணும்போது பஸ்ஸு கூட்டமாக இருக்குது அப்படின்னா உடனே என்னை நான் சரிப்படுத்திக்குவேன். நல்ல சீட் கிடைக்கலைன்னா நான் அதை தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரேன்ட்டு என்னை சரிப்படுத்திக்குவேன். நான் இறங்க வேண்டிய இடத்துல இறங்கணும், திடீர்னு பெயின் வந்துருச்சு, இறங்க முடியாமல் மாறி போய் இறங்கின நேரங்கள்லாம் உண்டு. நான் இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங் வேறு, இறங்கின ஸ்டாப்பிங் வேறு, இதெல்லாம் நடந்துருக்கு. பஸ்ஸில் போயிடுவேன். எப்போ என் சரீரத்தில் அந்த பெயின் வரும்னு தெரியாது. அந்த பெயின் வரும்போது என்னால் ஒன்றும் பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உடனே ஆண்டவர் சமூகத்தில் என்னை மாற்றுவதற்கு ஏன் எனக்கு இந்த வழி வரணும், ஏன் எனக்கு இது நடக்கணும், எப்படி நடக்கலாம் அப்படிலாம் கெட்டது கிடையாது. அப்பா கிருபை செய்யுங்க, என்னென்ன மாற்றிக்கொள்ளுகிற என்னென்ன விஷயங்களோ எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு டைம் ஆச்சுன்னு சொல்லி நான் அவசரப்பட மாட்டேன், அர்ஜென்ட் பண்ணிக்க மாட்டேன். என்னை அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே அர்ப்பணித்து ஸ்தோத்திரம் பண்ணி அவரோட சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எதுலெல்லாம் நான் மாற்றணும்னு நினைக்கிறாரோ அதை எனக்கு ஞாபகப்படுத்துவார். இந்த விஷயத்துலையும் தப்பு பண்ணிட்டேன், இந்த விஷயம் இப்படி ஆட்டம் போட்டேன், இந்த விஷயத்துலையும் இப்படி பண்ணிட்டேன், உன் பேச்சு இப்படி தப்பாகிடுச்சு, உன் சிந்தனைகள் இப்படி தப்பாகிடுச்சு, உன் எண்ணங்கள் இப்படி ஆகிடுச்சு, என்னை மாற்றிக்கிறேன் ஆண்டவரே, கிருபை செய்வீராக என்று மன்றாடி என்னை சரண்டர் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும். நான் இறங்க வேண்டிய இடத்துக்கு பதிலாக அடுத்தது நான் போனாலும் அந்த இடத்துல உடனே அவனை வந்து பிக்கப் பண்ணிக்கிறவங்களும் உண்டு. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், ஒரு சந்தோஷம் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வழியை நம்ம மாற்றினா தான்.
என் வழியில் கர்த்தர் வர முடியாது, ஆனால் அவர் வழியில் நான் போகும்போது சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வரும். என் குடும்பத்துக்கு ரட்சிப்பும் வரும். நம்புறீங்களா? நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கிடுவோம். நான் என்னை மாற்றும்போது என் குடும்பத்துக்கு ரட்சிப்பு வரும். சகோதரனே, சகோதரியே, நீங்கள் உங்களை மாற்றும்போது உங்கள் குடும்பத்துக்கு ரட்சிப்பு வரும். ரட்சிக்கப்படாமல் பரலோகம் போய் ரீச் ஆக முடியாது. சாவு நிச்சயம்தான், எல்லாருக்கும் சாவு நிச்சயம்தான். ஆனால் அது ஜீவனுள்ள சாவாக இருக்கணும். அன்பு தகப்பனே, மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம், எடுத்துக்கிறோம். பரிசுத்த நாமம் மகிமைப்பட்டு இயேசு பிதாவே, ஆமென்.